திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, இத தினம் தினம் ஆயிரக்கணக்கான முறை பயன்படுத்தும் நபர்கள் கிட்டத்தட்ட எல்லோருமே அப்படின்னு சொல்லலாம். என் வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொல்லியே எல்லா பிரச்சனையும் தனக்காக இழுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் இம்மனிதர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப பிரச்சனைகள் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டா எப்படி அதை நீங்க வகைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. எல்லோருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அதிலிருந்து எவ்வாறு அவர்கள் வெளிவருகிறார்கள் அப்படிங்கிறதும், அதற்கு துணையாக இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்க முன்னாடி வைக்கக்கூடிய பெரிய கேள்வி. தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல பிரச்சனைகள்னு இருந்ததுன்னா அதுக்கு தீர்வு இல்லாம இருக்காது. இறைவன் பிரச்சனைகளை மட்டும் கொடுப்பதில்லை, அதற்கான தீர்வை உங்களை சுத்தியே தான் வச்சிருப்பாரு. அதை எப்படி உணர்ந்துக்கிறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். பொதுவாவே அதுலயும் இந்த பேராற்றல் வாய்ந்த சிவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிறைய தீர்வுகளை வழங்க வல்லது அப்படிங்கறதை எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பயே நம்ம வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக மாறிவிடும் அப்படிங்கிறத சத்தியமா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், எந்த பிரச்சனையாக வீட்டுல பண கஷ்டமா இருந்தாலும் சரி, உங்க மனதுல கஷ்டமாக இருந்தாலும், தொழில கஷ்டமா இருந்தாலும், எவ்வாறு எது இருப்பினும் சரி, அந்த பிரச்சனைகளை நாம் முடிக்க வேண்டும், அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அப்படின்னா அதற்கான ஒரே தீர்வு சிவமாக மட்டும்தான் இருக்கும். எப்ப இந்த சிவம் நமக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சூட்சமம் இந்த வாழ்க்கையில. ஏன்னா பொதுவா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நமக்கு ஒரு குருமாரோ அல்லது இன்னொருத்தரோ நான் இவ்வாறு இறைவனை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம அதே மாதிரி முயற்சி பண்ணுவோம், அதவே திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்போம். அப்ப என்னன்னா அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமல் போகும். ஏன்? ஒருவர் சொன்னதை நான் அவ்வாறே செய்தேனே தவிர எனக்கான சுய உணர்வோ அல்லது அந்த இடத்துல ஒரு கட்டுப்பாடோ இல்லாத காரணத்தினால் நான் அந்த உணர்வை பெறவில்லை அப்படிங்கும் போது, எப்படி அந்த இறை அனுபவத்தை அடியே உணரவில்லை அப்படிங்கும் போதே அந்த இடத்துல பெரிய சிக்கல் வந்துடுது. என்ன சிக்கல் வந்துடும் அந்த இடத்துல? எப்போது நான் இறைவனை உணர்ந்து கொள்ளவில்லையோ, பிறர் சொன்னது போல எனக்கு இறைவன் தரிசனத்தை தரவில்லை, அந்த அனுபவத்தை தரவில்லை அப்படிங்கிற அந்த ஏக்கம் வருகிறதோ, அப்பொழுதே நமது வேண்டுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல பெரிய குறைபாடுடையதாக ஆகிவிடும். அப்ப இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பிறர் சொல்வார்கள், பிறர் அனுபவங்களை சொல்வார்கள், அதையெல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர சுய அனுபவத்தை பெற வேண்டும். எவ்வாறு? இறை அனுபவத்திலே சுய அனுபவத்தை பெறுவது அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்றியமையானது அப்படிங்கிறது. அப்ப இறைவனை உணர அடியேன் முற்பட வேண்டும். இந்த பஞ்சபூத சக்திகளால் கட்டுண்டுள்ள இந்த பிரபஞ்சத்தை இறைவன் எவ்வாறு கட்டமைத்திருக்கின்றார் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டோமே ஆயில், இந்த இடத்தில் எழுகின்ற எண்ணங்கள் யாவும் எப்பொழுது வலிமை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த எண்ணங்களுக்கு வலிமை ஊட்டுவது எவ்வாறு என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் சிவமாக இருக்கு. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் தீர்வாக இருப்பது சிவம் ஒன்றே அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப என் வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலை வருது, அதை நான் எவ்வாறு கடந்து போவது அப்படிங்கிற போது இறைவனிடம் சமர்ப்பணம் ஆகிவிட்ட மனது எப்பொழுதுமே அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காது, பிரச்சனைக்கான தீர்வை பற்றி யோசிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். நம்ம இறைவனிடம் போயிட்டு பொண்ணோ பொருளோ எதை கேட்டு விண்ணப்பம் வைத்தாலும் கிடைக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எவ்வாறு கேட்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. பொதுவா பொண்ணை கேளுங்க பொருளை கேளுங்க அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே சொல்றது இல்லை. ஏன்னா அது எல்லாம் தற்காலிகமாக இருந்துவிட்டு போய்விடும் அப்படிங்கிறது. வாழ்வதற்கு தேவை செல்வம், அந்த தேவையான செல்வத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளலாம். ஆடம்பரத்திற்காக கேட்கும் பொழுது நம்மளுடைய அடிப்படை சில விஷயங்களை மறந்து விடுவோம். எப்பொழுதுமே நம்ம கேட்பதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தவறிட்டோம் அப்படின்னா வரத்தை கொடுத்து விடுவார், அதற்கு நமக்கு பிரச்சனையாகிவிடும். அப்ப தெளிவான மனதுடன் நாம் கேட்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்கும் பொழுது இந்த சிவம் அதை நமக்கு நல்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு இடத்துல எனக்கு தொழில் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வேலை பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கலாம், அதற்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது நம்மிடம்தான் உள்ளது அப்படிங்கறத உணர்ந்துக்கணும். நம்ம மனசு
அந்த எண்ணங்களுக்கு வலிமை ஊட்ட வேண்டும் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாவே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. எப்பவுமே அந்த தவறை செய்யக்கூடாது. அப்ப நேர்மறையாவே யோசிக்க முடியுமா? யோசித்து பழக வேண்டும். எல்லாத்தையும் நேர்மறையாவே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுதான். இருந்தாலும் நம் மனது தெளிவாக இன்னது இந்த அடியேனுக்கு தேவை அப்படிங்கிறத உணர்ந்து கேட்கும் பொழுது அன்னது அவ்வாறே கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். எப்பொழுது உங்கள் எண்ணங்களுக்கு வலிமையை கூட்டுகிறீர்களோ அப்பொழுது அந்த எண்ணம் இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டு அந்த சிவ ஆற்றலுடன் தொடர்பு கொண்டு அதை உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. எப்படி? அசைக்க முடியாத நம்பிக்கை. அது சாதாரணமா வந்துருமா அப்படின்னா கிடையாது. இந்த பிதற்றல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன பிதற்றல்? யார் மீதாவது அளவு கடந்த அன்பை வைத்து விட்டால், யார் மீதாவது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து விட்டால், அவர்களின் புராணங்களை பாடிக்கொண்டே இருப்போம்னா, அவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருப்போம்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் செய்கின்ற செயல் அல்லது பேசுகின்ற பேச்சு அப்படிங்கிறது பிதற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இறைவனை பற்றி எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை பற்றி எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பஞ்சபூத சக்திகள் அப்படிங்கிறது எவ்வாறு இந்த எண்ணங்களுக்கு வலிமையூட்டுகிறது என்பதை சுய பரிசோதனை செய்து அதை மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பட்சத்திலே அந்த எண்ணங்கள் மிகவும் வலிமை பெற்றவையாக இருக்கும். அந்த எண்ணங்கள் நாம் கேட்பவற்றை நமக்கு கிடைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புத மருந்தாக இருக்கும் அப்படின்னா அது மாற்றல்ல, அது மாற்று கருத்து அல்ல. ஏன்னா நீங்கள் என்ன கேட்டீர்களோ அதை கிடைக்க செய்கின்ற ஆற்றல் அதற்கு உண்டு. அப்படிங்கும் போது நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அந்த சிவம் தான். அந்த சிவத்தேடியே எங்கு சென்று தேடுவேன் அப்படின்னா உள்ளதான் தேட முடியும், வெளியே தேட முடியாது. எதன் வாயிலாக? நாம் எண்ணத்தின் வாயிலாக அந்த எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து அதற்கு வலிமை பெறுவதன் காரணமாக அது நடந்தே தீரும். அதுவும் எப்படி? விழிப்புணர்வுடன் கூடிய அந்த எண்ணம் அப்படிங்கிறது அதை மெருகேற்றும் பொழுது கண்டிப்பா பஞ்சபூத சக்திகளின் ஆளுகையால், இறைவனின் அந்த கருணையால் நீங்கள் கேட்டவை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப பிரச்சனைகளை சந்திக்க தயங்காதீர்கள். அதை சந்திக்க வேண்டும். அதிலிருந்து கிடைக்கின்ற அனுபவங்களை உங்களது கர்மாவை தீர்க்க வல்லது. அப்ப அந்த அனுபவங்களை நாம் பெற்றாக வேண்டும். அப்படிங்கும் போது அதற்கான துணையை மட்டும் நாடுங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடு என்று அந்த சிவத்திடம் மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்கின்ற சக்தி, அந்த உறுதி இந்த உடலுக்கு வேண்டும் என்று அந்த சிவத்திடம் கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு இந்த பிரச்சனையே வரக்கூடாது என்பதை நாம் கோரிக்கையாக வைக்கக்கூடாது. ஏன்? நாம் பெற்று வந்த கர்மா அதை தீர்த்துவிட்டு போவதுதான் இந்த பிறப்பின் நோக்கம். அப்படிங்கும் போது வேண்டாம் என்று உதறிவிட்டால் அது இன்னொரு பிறவியிலே தொடரும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தொடர்பு மீண்டும் மீண்டும் அது நடக்கிறதுக்கான சங்கிலியை உருவாக்குகிறோம். அப்படிங்கும் போது இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து நாம் வெளிவரவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு கர்மா வருகிறது, ஏதேனும் ஒரு பிரச்சனை வருகிறது, அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை மட்டும் இறைவனிடம் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து நாம் படிப்படியாக வெளியே வர முடியும். அந்த கர்மாவை கரைத்து விட முடியும். இறைவனின் அனுகிரகத்தால் நாம் எல்லாத்தையும் வெல்ல முடியும் அப்படிங்கிறத மனசார தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா அப்படின்னா, எப்பவுமே அவருடைய எண்ணத்தில இருப்பவர்களுக்கு, எப்போதுமே அவரை பற்றிய சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அது சாத்தியமே. அது மிகவும் எளிமையானதே. ஆனால் பொன் பொருள் என்று அதன் பின்னே ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இறைவனிடம் சரணடைதல் அப்படிங்கிறது பெரிய சிம்ம சொப்பனம். நம்ம நினைக்கிற மாதிரி அது எளிதல்ல. ஏன்னா சரணடைய வேண்டும் என்ற மனது வரும் பொழுது நமக்கு ஏதேனும் ஒரு ஆசாபாசங்கள் தோன்றும். அதன் பின்னே நாம் சென்று விடுகின்றோம். அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்மால் முழுமையாக சரணடைதல் அப்படிங்கிறது சாத்தியமில்லை. எப்ப நம்ம முழுமையாக சரணடையவில்லையோ அப்பொழுது நமது எண்ணங்கள் அப்படிங்கிறதும் அந்த வலிமை பெறக்கூடியதாக இருக்காது. எப்பொழுது நமது எண்ணங்கள் வலிமை பெறவில்லையோ அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த பிரபஞ்சத்திலே இல்லை என்பதை தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். சிவாய நம.